வணக்கம். வள்ளுவரே, உங்கள் வாரிசு மகாகவி பாரதி பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன பாடி வச்சிருக்காரு. நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு எப்படி வள்ளுவரே அருள் செய்ய முடியும்? அப்பனே, நீ கேட்கறது சரிதான். ஆனால் தீங்கு செய்தவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு பதிலுக்கு நாம் தீங்கு செய்யும்போது நமது அறிவும் மனமும் கெட்டு போகுது. இந்த உலகத்திலேயே அறிவிற் சிறந்த அறிவு, தலைமையான அறிவுன்னு எதை நினைக்கிற? நமக்கு தீங்கு செய்தவருக்கும் நாம் பதிலுக்கு தீமை செய்யாது மன்னித்து விடுவதுதான் அறிவினுள் எல்லாம் சிறந்த அறிவு. அதைத்தான் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல்னு தீவினைச்சம் அதிகாரத்தில் 203வது குறளை எழுதி வச்சேன். சபா சொல்லுவரே, அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். நமக்கு தீங்கு செய்தவருக்கும் நம்ம பதிலுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லறிவுன்னு எங்கள் அறிவில் படுற மாதிரி சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். திருக்குறள் தெளிவாம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.